வணக்கம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது. கனவுங்கிறத காட்டிலும் இவங்கள மாதிரி நான் வரணும் அப்படிங்கிற ஆசை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் யாரையாவது ஒருத்தரை பார்த்து நம்ம அம்மா எவ்வளோ அழகாக வேலை பார்க்குறாங்க, அம்மா மாதிரி வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அப்பா அவர் கார் ஓட்டிகிட்டு போகிற ஸ்டைலு இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பா மாதிரி வருவேன். நிறையா பேர் பாராட்டுறதை பார்த்துருப்போம். இவர் மாதிரி ஒரு பெர்ஃபெக்டாக வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா மாதிரி நான் வருவேன், பேர் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸ்கூலில் டீச்சர் சில டீச்சர்ஸ் ரொம்ப நல்லா எல்லா டீச்சருமே பொதுவாக நல்லா பாடம் எடுப்பாங்க. பட் சில டீச்சர்ஸுடைய பாடம் எடுக்கிற தன்மை நமக்கு நிறையா பேருக்கு பிடிக்கும். அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு கனவு உருவாகும். நான் நல்லா படித்து எங்கள் டீச்சர் வேலை பார்க்க போகிறேன். நீ ஏன்டா அப்படின்னா எங்கள் மேத்ஸ் டீச்சர் கணக்கு அழகாக சொல்லி தருவாங்க, நான் அவங்கள மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொது வாழ்க்கையில் நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலர் நிறையா பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவர் மிகப்பெரிய உலகறிந்த ஒரு விஞ்ஞானியாக இருந்த நாட்டின் முதல் குடிமகனாக வந்தவர், அந்த அளவுக்கு நேர்மையாளர் அப்படின்னு பலதரப்பட்ட இதில் நமக்கு பிடிச்சிருக்குது அவரை. அது மாதிரி நம்ம சொல்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு களத்துலேயும் ஒவ்வொருத்தரை பார்த்து நம்ம அவங்க மேலே நமக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டு அது மாதிரி வரணும்னு நம்ம ஒரு கனவை வளர்த்துக்கிறோம். இந்த இது நான் நம்ம ராமாயணத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி அதை நான் விளக்க வைக்கிறேன். விஸ்வாமித்திரரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் மிகப்பெரிய பிரம்ம ரிஷின்னு பட்டம் வாங்கினவர். ஒரு பழமொழி கூட உண்டு, வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லி. அவருக்கு வசிஷ்டர் தான் அவரை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி உருவானவர். அவர் பிறப்பால் வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குலத்தில் பிறந்தவர் கிடையாது. ஒரு அரச குலத்தில் பிறந்தவர். அவர் பேர் கௌசிக நாட்டு மன்னன் கௌசிகன் பேர் அவருக்கு. அவர் ஒரு முறை அவர் காலத்தில் சமகாலத்தில் பிரம்மரிஷியாக இருந்தவர் வசிஷ்டர். வசிஷ்டரை பற்றி உங்களுக்கு தெரியும். ராமருக்கு அஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுத்தவர். தசரதனுடைய அரண்மனையில் ஒரு மிகப்பெரிய குருவாக இருந்தவர். அந்த தசரதனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர், ராமருக்கு அஸ்திர வித்தை பயிற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லி நிறைய பெருமைகள் கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் விஸ்வாமித்திரர் கௌசிக நாட்டினுடைய மன்னனாக இருக்கிறாரு. அவர் பேர் கௌசிகர். ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு வர்றாரு. அந்த காடு இருக்கிற இடம் வசிஷ்டர் இருக்கக்கூடிய ஆசிரமம். ஆசிரமம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் தான் வேட்டையாடுறதுக்கு வர்றாரு. வரும்போது இந்த மாதிரி ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு மன்னன் இங்கே கூடாரம் போட்டு இருக்கிறாங்க, படை வீரர்களோட கூடாரம் போட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மரியாதை நிமித்தமாக வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு, கௌசிகனை பார்த்து என்னுடைய ஆசிரமத்தில் இன்னைக்கு உங்களுடைய படை வீரர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு விருந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனிவருக்கு எப்படி நம்ம படை வீரர்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியும், பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்ற பசங்களே அப்படின்னு நினைப்பாரு. ஆனாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் கனி கொடுத்தாலும் சரி, கிழங்கு கொடுத்தாலும் சரி, அது சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரமத்துக்கு வர்றாரு. வரும்போது அவர் விருந்து கொடுக்குறாரு. விருந்துனா சாதாரண விருந்து கிடையாது. இந்த ஒரு சாதாரண படை வீரர்களுக்கு கூட நாவுக்கு ருசியாக இருக்கிற மாதிரி பலதரப்பட்ட அன்னம், பலதரப்பட்ட குழம்பு, பலதரப்பட்ட காய்கறிகள், பாயாசம் அப்படின்னு சொல்லி நிறைய படைச்சிருக்கிறாங்க. ரொம்ப ருசியாக இருக்குது. ஒரு நூற்றுக்கணக்கான படை வீரர்களும் விருந்தை ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க. அவர் கௌசிக மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வசிஷ்டத்தை கேட்குறாரு, முனிவரே எப்படி இத்தனை பேருக்கும் இவ்வளோ வகை வகையாக சமைச்சு போட்டீங்க, உங்கள் மனைவி ரொம்ப ஆச்சாரம் நிறைந்தவங்களே, இவங்க எப்படி இதெல்லாம் சமைச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எங்கிட்ட ஒரு பசு இருக்குது, அந்த பசு பேர் நந்தினி, அது காமதேனு, அந்த பசு அதுதான் இது எல்லாத்தையும் வழங்குச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த பசுவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நந்தினியை காண்கிறாரு. தேவலோகத்தில் இருக்க காமதேனு பசு வசிஷ்டர் கையிட்ட இருக்குது. அதுதான் எனக்கு உங்களுக்கு ருசியான பல வகை அன்னங்களை தயாரித்து கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது அதை செயல்முறையில் கேட்கும்போது அது செய்து காமிக்குது. எப்படின்னு சொல்லி காமிக்குது. நினைத்தவுடன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், காமதேனு பக்கத்தில் இருந்து என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, கற்பக விருட்சம் காமதேனு அப்படின்னு நினைத்தவுடன் நம்ம வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கறத பார்த்ததும் மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்கிறார், வசிஷ்டத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி பசு உங்ககிட்ட இருக்கக்கூடாது.
முனிவர்களுக்கு என்ன ஒரு பெரிய தேவை இருக்க போது, எங்கள் நாட்டில் இருந்துச்சுன்னா பஞ்சத்துலேயும் பட்டினியிலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பயன்படும், நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முனிவராக இருந்து வசிஷ்டர்கள் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த பசு வந்தா நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. பசு வரமாட்டேன்னு சொல்லுது. வசிஷ்டர் காலை பிடிச்சிக்கிட்டு, நான் இத்தனை வருஷமும் உங்ககிட்டே இருந்துட்டேன், எனக்கு வந்து சந்தடி நிறைந்த அந்த ஒரு அரசவையில் போய் இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் உன்கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, கௌசிக மன்னர்கிட்ட சொல்கிறாரு, மன்னா நீ வந்து ஒரு நாள் முடிஞ்சால் அந்த பசுவை இழுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. இழுத்தா அதை வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லி மன்னனுக்கு ரொம்ப கோபம் வருது. வீரர்களெல்லாம் வச்சு இழுக்க வைக்கிறாங்க, இழுக்கவே வரமாட்டேங்குது. அப்போ சொல்கிறாரு, வசிஷ்டர் சொல்கிறாரு, நீ இந்த பசுவை இழுக்க முடியலன்னா கொண்டு போகக்கூடாது, அது இங்கேயே இருக்கட்டும், நான் நாட்டு மக்களுக்காகத்தான் இது வச்சுருக்கேன், யாராவது என்னை தேடி வர்றவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து இந்த நாடு பஞ்சத்தில் அடிபடும் போது அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த பசுவை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், இந்த பசுவை நான் எடுத்துகிட்டே போவேன், இது என் கௌரவ பிரச்சனையாக போச்சுன்னு சொல்லி போருக்கு வந்து ஆயத்தமாகறாங்க. போருக்கு ஆயத்தமாகும் போது அந்த பசு வந்து எண்ணற்ற வீரர்களை வழங்கி அந்த வீரர்களெல்லாம் கௌசிக மன்னனுடைய படையை வந்து ஒன்றும் இல்லாமல் ஓட விரட்டி விட்டுருக்கு. மன்னன் வந்து ரொம்ப அவமானப்பட்டு போயிடறான். ரொம்ப அவமானப்பட்ட போது ஊரில் போய் கேட்குறான், இந்த மாதிரி பசு வந்து இவர்கிட்ட வசிஷ்டத்தை இருக்குது, இது வந்து அது ஏன் நம்மக்கிட்ட வரமாட்டேங்குது, இத்தனை சக்தி அவருக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்கும்போது, இது தவத்தாலையும் நேர்மையாலையும் ஒரு ஒரு பிறருக்கு வழங்க வேண்டும் என்ற தியாக உள்ளத்தாலையும் மட்டும்தான் அது நடக்க முடியும் மன்னா. இது வந்து அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அதுக்கு ரிஷி ஆகணும், நீங்கள் முனிவர் ஆகணும், தவம் புரியணும், தவம் புரிஞ்சால் நீங்களும் வந்து ரிஷி ஆகலாம் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே அவருக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த அந்த தவம் பண்ணக்கூடிய அந்த தன்மை அவருக்கு புரிஞ்ச பிறகு வசிஷ்டர் மாதிரி நம்ம வரணும், வசிஷ்டர் மாதிரி வரணுங்கிறத வந்து சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சுக்கிறாரு. சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்காக கோர தவம் புரிகிறாரு. தவம் புரிஞ்சு அவரால் வந்து இன்னொரு உலகத்தையே படைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து சக்தி வந்துருக்கு. சக்தி வந்து திருசங்கத்துக்காக ஒரு சொர்க்கலோகத்தை படைக்கிறாரு. அப்போ வந்து வசிஷ்டர் வந்து நீ வந்து விஸ்வாமித்ரா, இத்தனை வருஷம் நீ தவம் பண்ணது போதும், உன்னை நான் வந்து பிரம்மரிஷியாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே பாராட்டி வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு, பிரம்மரிஷிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. எனக்கு இந்த வந்து அவருடைய அந்த தன்னுடைய கேரக்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு உண்டான அந்த பயிற்சியை வந்து ஒருத்தரை பார்த்து வசிஷ்டரை பார்த்து படித்த அந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரரால் நிறைய காரியம் ராமாயணத்தில் நடக்கும். ராமருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதே விஸ்வாமித்திரர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு தசரதற்கு ஒரு நம்பிக்கை வர்ற அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த, அதாவது ஒரு தவ வலிமை கொண்டவங்கன்னா கோபத்தை விடணும், ஆசையை விடணும். ஒரு நாட்டு மன்னன் அந்த கோபத்தையும் ஆசையை விட்டு இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியை அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்மளாலேயும் முடியும். நம்மளால் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி வரணும்னா சயின்டிஸ்டாக வரணும் முதல்ல, அதுக்கு நல்லா படிக்கணும், அதுக்கு கொடுக்க வேண்டியது கான்சன்ட்ரேஷன். நம்ம டீச்சர் மாதிரி வரணும் அப்படின்னா அந்த டீச்சர் மாதிரி வர்றதுக்கு உண்டான ஒரு டீச்சிங் கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிடணும். இதெல்லாம் நம்மளால் முடியும். இதுக்கு வந்து நம்மளுடைய ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அந்த கதைகளை வரப்போகிற எபிசோடில் வந்து உங்களுக்கு நிறைய கதைகளை வந்து இதோட சின்ன சின்ன வாழ்வியலில் வந்து உங்களுக்கு நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.